ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சனிப்பெயர்ச்சியோட வரிசையில் விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல் சனியை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பார்ப்போம். சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி போறதுக்கு தோராயமா 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளுவார். சந்திரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி போறதுக்கு தோராயமா 2.5 நாள், 15 நாள்ல பௌர்ணமி, 15 நாள்ல அமாவாசை, அப்படியே ஓடி 30 நாள்லயே ராசி கட்டத்தையே சுத்தி வந்துருவார். ஆனா சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில இருந்து இடப்பெயர்ச்சி ஆகி 30 வருடமாகும் ஒரு ராசிக்கு, அதாவது மொத்த ராசி 12 ராசியுமே சுத்தி வாரத்துக்கு. அதனால நீண்ட ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 2.5 ஆண்டு காலம் இருக்கிற ராசியை மட்டும் இல்லை, அவருக்கு 3 விசேஷ பார்வைகள் இருக்குது. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. பார்த்த 3 வீடுகள் அவர் ஏற்கனவே இருந்த வீடுன்னு சொல்லி மொத்தம் 4 வீடுகளை 2.5 ஆண்டு காலம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பார். அதனால சனி பெயர்ச்சி என்றது ஜோதிட உலகத்துல எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதை பற்றி ஒருக்கா இப்ப பார்ப்போம். இப்ப விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு சனி பெயர்ச்சி வந்ததாவது அர்த்தாஷ்டம சனியா இருந்தவர் இப்ப 5ஆம் இடத்துக்கு போறார் சனி பகவான். 5ஆம் இடத்துக்கு சனி போறதுன்றது அவ்வளவு நல்ல பலன்களை சொல்லக்கூடிய மாதிரி சூழ்நிலை இல்லை என்றாலும் குடும்ப விஷயங்கள்லயோ வருமான அமைப்புகள்லையோ வேலை தொழில் அமைப்புகள்லையோ எந்த கெடுதல்களும் நிச்சயமா நடக்காது. இதுல இந்த இடத்துல நான் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்த சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். 2015, 2016, 2017 விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருந்தீர்கள் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்தது. அது போன்ற கடினமான கெடுபலன்கள், கொடூரமான ஈவிரக்கம் இல்லாத கடுமையான கெடுபலன்கள் இனி நடக்காது, 30 ஆண்டுகளுக்கு இனி நடக்காது. அதனால இந்த 5ஆம் இடத்துக்கு அதிர்ஷ்ட பாவகத்துல 5ஆம் பாவகத்துல இருக்கிற இந்த சனி பகவான் சில கெடுதல்களை செய்வார். அது எது போன்ற கெடுதல்கள், அதிலிருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்ளலாம், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை பார்ப்போம். சரிதானே? விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது குழந்தைகள் விஷயத்துல சில மன கஷ்டங்களை தருவார். படிக்கிறதுக்குன்னு சொல்லி பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்பினா பிள்ளை காதலிச்சு கொண்டு இருக்கும் படிப்பை விட்டுட்டு. விருச்சிக ராசி பெற்றோர்களுக்கு சொல்றது, அதாவது 5ஆம் இடத்துல சனி பகவான் இந்த 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம், இந்த மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் 4ஆம் இடத்துல இருந்த சனி இப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் அமரப்போகிறார். அனுஷம், கேட்டை, விசாகம் 4ஆம் பாதம் போன்ற நட்சத்திரங்கள்ல இருந்தவர்களுக்கு 2015, 16, 17 ஜென்மச்சனி கடுமையான கெடுபலன்கள் அப்போது நடந்தது. இப்ப இந்த 5ஆம் இடத்து சனியால அப்படி ஒரு கெடுபலன் நடந்துட போகுது, அப்படி ஒன்று கைமுறை போறது இல்லை. ஆனா 5ஆம் இடத்துல வந்திருக்கிற சனி நிச்சயமா குழந்தைகள் விஷயத்துல மன கஷ்டங்களை கொடுப்பாரு. குழந்தைகளை பிரிய வேண்டிய சூழல் ஏற்படும். எப்படி பெண் பிள்ளையை வளர்த்தா திருமணம் செஞ்சு கொடுக்கத்தானே வேணும், கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு பிள்ளை போகத்தானே வேணும், கணவன் வீட்டுக்கு. அப்படி பெண் குழந்தைகளை பிரிய வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். அல்லது குழந்தைகள் நம்ம பிறதே 1-2 குழந்தை தான், இப்ப எல்லாம் ஒரு குழந்தை என்று ஆயிட்டுது, பிரிய வேண்டிய சூழல் வந்தா உங்க மன கஷ்டம் மனவெளி கண்டிப்பா இருக்கும். 5ஆம் இடத்துல வார சனி குழந்தைகளால மன கஷ்டத்தை கொடுப்பார். அதை நீங்க சரி அதை புரிஞ்சு கொள்ளணும். நான் இருக்கிறதான் சொல்ல முடியும், சும்மா நான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சும்மா அடிச்சு விட முடியாது. அதாவது 5ஆம் இடத்துல சனி அமர்கிற போது கோச்சாரத்துல குழந்தைகள் ரீதியான மன கவலையை நிச்சயமா கொடுப்பார். அதுல மாற்றம் இல்லை. அது 5ஆம் இடத்துக்கு சனி வந்திருந்தா அதான் பலன். அதாவது அது கெடுபலனா நடக்குமா அல்லது நன்மையான பிரிவா இருக்குமான்றது எங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குதா கூடாத தசாபுத்தி நடக்குதான்றதான் தீர்மானிக்கும். அதான் புரிஞ்சு கொள்ளணும். சரி, இப்ப இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கிற இந்த சனி குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்து அவர்களை பிரிஞ்சு மன கஷ்டத்துக்கு உள்ளாக்கலாம். அல்லது குழந்தைகள் கல்வி விஷயமாக மேற்படிப்புக்காகவோ அல்ல வேற காலேஜ்லயோ அல்ல வேற கேம்பஸ்லயோ அல்ல வேற பல்கலைக்கழகங்களோ எங்கேயோ இடத்துல போய் வேற இடத்துல தூர இடத்துல போய் நின்று படிக்கிறதுக்காக போறதால குழந்தைகளை பிரியக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். அல்லது குழந்தைகள் வேலை விஷயமா வேற மாவட்டத்துக்கோ வேற மாநிலங்களுக்கோ அல்ல வேற வெளிநாடுகளுக்கோ அல்லது பிறந்த மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் தூர இடத்துல போய் தாய் தந்தையை பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு. எப்படியோ குழந்தைகள் விஷயத்துல மன கஷ்டத்தை இந்த 5ஆம் இடத்து சனி கொடுப்பார். அதனால பெண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். செல்போனை அடிக்கடி கையில கொடுத்து, ஏன்னா அவர்களுக்கு இப்ப பெண் குழந்தையை பெற்று வைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த குழந்தைகள் அமைப்பால கொஞ்சம் கஷ்டங்கள் மன துன்பங்கள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
சரி, மற்றது இப்ப வயதான ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்து சனி அவர்கள் ஆன்மீக விஷயத்துல கொஞ்சம் தூண்டுதலை கொடுக்கும். ஆன்மீகத்துல கொஞ்சம் ஆர்வம் வரும். கோயில் குளங்கள், யாத்திரைகள், விரதங்கள் அனுஷ்டித்து ஆலய வழிபாடுகளுக்கு போறது, கும்பாபிஷேகங்களுக்கு உதவி செய்யறது, அன்னதானங்கள் போறதுன்னு சொல்லி 60 வயதுகளுக்கு மேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 5ஆம் இடத்துல வார சனி, அதாவது அதிர்ஷ்ட பாகவத்துக்கு சனி வருகிற போது எங்களுக்கு நன்மையான விஷயங்கள் எங்களோட கண்ணுக்கு தெரியாது, தீமையான விஷயங்களை தான் நல்ல மண்டு நம்பி ஏமாறுவோம். அதனால இப்ப 5ஆம் இடத்துல சனி இருக்கிற போது புதிய நண்பர்கள், புதிய நபர்கள் யாராவது வீட்டுக்கோ அல்லது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தால் அவர்களை வடிகட்டி நல்லவர்களாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக் கொள்வோம். இல்லைன்னா 5ஆம் இடத்து சனியால தீய சிநேகங்களால தீய சகவாசங்கள் ஏற்பட்டு அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுமே மன வலிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதிர்ஷ்டத்தை கெடுப்பார். நல்ல நண்பர்கள், நல்ல சிநேகங்கள் ஏற்படுறதுக்கு பதிலாக நல்ல தீயவர்களை நல்லவர்கள் என்று பழகி நாங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதான் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது 5ஆம் இடத்துக்கு சனி வருகிற போது குழந்தைகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். நாங்களுமே, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுமே சிநேகங்கள், நட்பு வட்டாரங்கள்ல எச்சரிக்கையாக பழக வேண்டும். அதாவது வேலை விஷயங்கள், வேலைகளை கைவிட்டக்கூடாது. 5ஆம் இடத்துல சனி இருக்கிற போது கோபத்தினாலேயோ அல்லது அதிர்ஷ்ட குறைவாலேயோ அல்லது பதட்டத்தாலேயோ அல்லது ஏதோ ஒரு டென்ஷனால இருக்கிற வேலையை கைவிட்டக்கூடாது. நல்ல வேலை கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. 5ஆம் இடத்துல சனி வந்து அதாவது வருமானத்துல கை வைக்க மாட்டார். நீங்களாக, அதாவது நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நல்லதோ கெட்டதோ நமக்கு நாங்க தான் செய்ய முடியும். அதாவது 2015ஆம் ஆண்டு, 16ஆம் ஆண்டு, 17ஆம் ஆண்டு செய்த கருண கொடூரமான தாக்குதலை சனி அப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் நடந்தது. அந்த காலத்துல செய்த தாக்குதல் இந்த 5ஆம் இடத்துல சனி செய்ய மாட்டார். குடும்ப விஷயம் நல்ல மாதிரி தான் இருக்கும், குடும்பங்கள் ஒற்றுமையா தான் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல வருமானம் இருக்கும், வேலை இருக்கும். ஆனா வேலையை தப்பித்தவரை கைவிட்டுறக்கூடாது, நல்ல வேலை கிடைக்காது பிறகு. அதுக்காக சொல்றேன். அதனால 5ஆம் இடத்துல சனி வந்திருக்கிற போது, அதிர்ஷ்ட பாகவத்துல வந்திருக்கிற போது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்திருக்கிற போது எதையுமே முன் யோசனை என்று செய்யக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லக்கூடிய பதில். மற்றபடி ஒன்றும் கைமூறி போற அளவுக்கு பெரிய கெடுபலன்கள் நடக்காது. அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் இல்லை. குழந்தைகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நட்பு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். வேலையை அவசரப்பட்டு கைவிட்டக்கூடாது. நல்ல வேலை தொடர்ந்து நீடிக்கும். அதனால அர்த்தாஷ்டம சனியா இருந்தவர் இப்ப 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள். சரிதானே? அதனால ஒரு சின்னதா ஒரு பரிகாரம் என்று சொல்லலாம். அதாவது பிரதோஷ காலங்கள்ல சிவாலய வழிபாடு மேற்கொள்றது சனி பகவானால உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை குறைவுபடுத்தும், அவருடைய கெடுதல்களை இல்லாமல் செய்யும். சரிதானே? அதனால பிரதோஷ காலங்கள்ல சிவாலய வழிபாடுகளை முடிந்தவர்கள் மேற்கொள்ளலாம். சரிதானே? சரி, இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.